இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், கனடாவில் ஒரு முக்கியமான குடியேற்ற சட்டம் தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது. இது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இதை தேவையான மாற்றம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் மற்றவர்கள் இது பலவீனமான மக்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம் என்று எச்சரிக்கின்றனர். அறிமுகம். இந்த புதிய சட்டம் பில் C-12 என்று அழைக்கப்படுகின்றது. இது கனடா அரசாங்கத்திற்கு குடியேற்றத்தை கட்டுப்படுத்த அதிக அதிகாரங்களை வழங்குகின்றது. இதில் விசாக்களை குழுவாக ரத்து செய்வதற்கான அதிகாரமும் அகதி கோரிக்கைகளுக்கு காலவரம்பு விதிப்பதும் அடங்கும். முதலாவது முக்கியத்துவம். சட்டம் என்ன செய்கின்றது? இந்த சட்டத்தின்படி கனடாவுக்கு வந்தவர்கள் 1 ஆண்டுக்குள் அகதி கோரி சமர்ப்பிக்க வேண்டும். அந்த காலத்தை மீறினால் அவர்களின் கோரிக்கை ஏற்கப்படாமல் போகலாம். மேலும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யாமல் பெருமளவில் விண்ணப்பங்களை ரத்து செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் சுமார் 19,000 அகதிகள் கோரிக்கைகளை பாதிக்கலாம். இரண்டாவது பாயிண்ட். அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அரசாங்கம் கூறுவது இந்த மாற்றங்கள் குடியேற்ற எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் அமைப்பை சீராக வைத்திருக்கவும் தேவையானவை என்பதாகும். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இதுபோன்ற காலவரம்புகள் உள்ளன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த மசோதாவுக்கு கன்சர்வேட்டிவ் மற்றும் பிளாக் கிபெக்வா கட்சிகளும் ஆதரவு அளித்துள்ளன. மூன்றாவது முக்கிய விவரம். எதிர்ப்பு மற்றும் கவலைகள். ஆனால் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் கனடியன் அசோசியேஷன் ஆஃப் ரெஃப்யூஜி லாயர்ஸ் சட்ட நிபுணர்கள் போன்ற அமைப்புகள் இந்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறுவது இந்த சட்டம் அகதிகளின் உரிமைகளை குறைக்கின்றது மற்றும் அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரத்தை வழங்குகின்றது என்பதாகும். காலவரம்பு காரணமாக உண்மையான அகதிகளின் கோரிக்கைகள் கூட நிராகரிக்கப்படலாம் என்ற அச்சமும் உள்ளது. நான்காவது பாயிண்டாக சட்டம் மற்றும் நெறிமுறை விவாதம். இந்த சட்டம் கனடியன் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்க்கு முரணானதாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள். சிலர் இந்த சட்டத்தை நீதிமன்றத்தில் சவால் செய்ய தயாராக உள்ளனர். ஆனால் அரசாங்கம் இந்த சட்டம் கனடாவின் சட்டங்களுக்கும் சர்வதேச பொறுப்புகளுக்கும் ஏற்பவே உள்ளது என்று வலியுறுத்துகிறது. மேலும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு நாடு கடத்தலுக்கு முன் அபாய மதிப்பீடு செய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். முடிவாக, மொத்தத்தில் இந்த பில் C-12 ஒரு முக்கிய கேள்வியை எழுப்புகின்றது. குடியேற்ற கட்டுப்பாடு மற்றும் மனிதாபிமான பொறுப்பு, இதற்கிடையில் சமநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. சிலருக்கு இது அவசியமான மாற்றம் மற்றும் மற்றவர்களுக்கு இது ஆபத்தான முடிவு. இந்த விவாதம் இன்னும் தொடர்கின்றது மற்றும் இறுதியில் நீதிமன்றம் இதற்கு தீர்ப்பு வழங்கக்கூடும். எனவே முடிவாக நாங்கள் எடுக்கப் போவது என்னவென்றால், இந்த சட்டம் சரியானதா அல்லது இது அதிகமாக போய்விட்டதா? உங்கள் கருத்தை கீழே பகிருங்கள். உங்களுக்கு விருப்பமானவருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இது பற்றிய விவரங்கள் தெரிந்தால் அவர்களும் இதை அறிந்து அதுக்கு ஏற்ற வண்ணம் தமது வேலைகளை கவனிப்பார்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் பார்த்துவிட்டு மௌனமாக இருக்காது. உங்களுக்கு தெரிந்தவருடன் இதை பகிர்ந்து அவர்களும் இதை அறிய வைத்தால் மிகவும் நன்மை பயக்கும் என்று கூறிக்கொண்டு, பின்வரும் காலங்களில் இதுபோன்ற பலவிதமான தலைப்பு செய்திகளுடன் எனது வீடியோக்களை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன்.
பார்த்து மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் பயன்பாடு பண்ணிக் கொண்டு உங்களிடம் அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.